ஒரு நாட்டை எதிரிகளிடமிருந்து எதிர்நாட்டிடமிருந்து பாதுகாப்பதற்கு தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை எல்லாம் இருப்பது போல இந்த கழகத்தை எதிர்கட்சிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு போரிடும் போர் படையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐடி விங் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நாம் இன்னைக்கு கூடியிருப்பது ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான், ஒற்றை வரி. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இதுதான் ஸ்டாலின் தொடரட்டும், வெல்லட்டும். இது ஒன்று தான் நம்முடைய அஜெண்டா. ஏன் சார் ஸ்டாலின் தொடரும், ஏன் தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்று கேட்டால், நான் உங்களுக்கு ஒரு டேட்டா நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும். தை 1ன்னா தமிழர் திருநாள், பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடுவோம். மே 7ஆம் தேதி என்ன நாள் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? 2021 மே 7ஆம் தேதி அன்று கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலையை நிமிர்த்தினார். நிமிர்ந்தது அவர் தலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் என்பதை மறந்துவிடக்கூடாது தோழர்களே. அதனால் சொல்லுகிறோம், மீண்டும் ஸ்டாலின் தொடரட்டும் என்று. இன்னைக்கு நான் வரும்போது நீங்களாம் உள்ளே வந்துட்டீங்க, அதனால் செல்ஃபோனில் செல்ஃபிலாம் எடுக்கல, பிஸியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் நியூஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் உள்ளே வரும்போது பிரேக்கிங் நியூஸ். அதிமுக தலைவர்கள், பாஜக தலைவர்களுக்கெல்லாம் பிபி உச்சத்துக்கு போய் ஆம்புலன்ஸ் வரிசையாக போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன் தெரியுமா? என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க மோடி. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், தி ரியல் பொலிட்டிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை ஒன்று அடிச்சார் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா அது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் தான் அடிச்சார். தி ரியல் பொலிட்டிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். உங்களுக்கெல்லாம் மறந்துருக்கும். நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்கிறேன். கடந்த ஆண்டு ஜூன் மாதம், இது இப்போ நம்ம 2026 இருக்கோம், சுவாரஸ்யமாக கேட்டுட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். 2025 ஜூன் மாதம் நம்ம ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். என்ன பேட்டி கொடுத்தார் தெரியுமா? இது ஜூன் மாதம், வெயிட் பண்ணுங்க, செப்டம்பர் மாதம் வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து ஒரு மிக 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 முக்கியமான கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர இருக்கிறதுன்னு எல் முருகன் சொன்னார். ஜூனில் பேட்டி கொடுத்தாரு, செப்டம்பரில் வரும்னு சொன்னார். செப்டம்பர் போச்சு, அக்டோபர் போச்சு, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, திமுக கூட்டணி அப்படியே இருக்கிறது என்பது மட்டுமல்ல தோழர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த தேமுதிகவை அப்படியே கொண்டு வந்து திமுக அணிக்கு கொண்டு வந்து சேர்த்தார் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள். உள்ளபடியே சொல்கிறேன், உங்கள் கைத்தட்டுக்காக இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் என்னிடம் சொன்னார்கள், அமித்ஷாவுக்கு பிபி உச்சத்துக்கு போயிடுச்சு. காரணம், ஒன்றிய உள்துறையால் இதை கூட உங்களால் உளவுத்துறையால் கண்டறிந்து சொல்ல முடியாதா என்று கேட்டார். திமுக கூட்டணி உடையும் 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 என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தேமுதிகவை திமுக அணிக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அது மட்டும்தான் பிபிக்கு காரணமானா இல்லை. இப்போ தேமுதிக வந்து திமுகவுக்கு வந்த உடனே தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு வலிமையான இயக்கம் இருக்கு, ஒரு கட்சி. அதுவும் ஆட்சி அதிகாரத்திலாம் பங்கு கேட்கறதா கேள்விப்பட்டேன். அந்த கட்சிக்கு பேரு தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஐயா ஜி.கே. வாசன் அவரோட சேர்த்து 3 பேர் அந்த கட்சியில் இருக்காங்க. அவர் வந்து சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க வந்து விஜயகாந்தினுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, விஜயகாந்தின் ஆன்மா உங்களை மன்னிக்காது. காரணம், நீங்கள் திமுகவோடு கூட்டணி வைத்து விட்டீர்கள். ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, நான் உங்களை பார்த்து அன்போடு கேட்கின்றேன். காமராஜரின் சீடர், தன் வாழ்நாளெல்லாம் RSS எதிர்த்த காமராஜரின் சீடர், தன் வாழ்நாளெல்லாம் பாஜகவை எதிர்த்த ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களினுடைய வாரிசு நீங்கள். தன் வாழ்நாளெல்லாம் பாஜக எதிர்ப்பை பிரதானமாக வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியினுடைய பெயரை உங்கள் கட்சிக்கு வைத்துக்கொண்டு பாஜக அணியில் இருக்கீங்களே, ஜி.கே. மூப்பனார் ஆன்மா உங்களை மன்னிக்குமா? மன்னிக்காது. அது பரவாயில்ல. எனக்கு முன்பாக பேசிய தம்பி சூர்யா சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுக அவங்க சொல்றாங்க, விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது. எல்லாரும் பயங்காட்டுறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை.
அந்த அம்மா சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. என்ன சொல்லிட்டு சத்தியம் பண்ணாங்க? நான் வரலாற்றில் ஒரு தவறு செய்து விட்டேன், பாஜகவோடு கூட்டணி வைத்து இனி ஒருபோதும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று சொன்ன பிறகு அந்த அம்மையாரை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்துவிட்டு அதிமுகவை அமித்ஷா வீட்டில் கொண்டு போய் அடக்கம் செஞ்சிட்டீங்களே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அம்மாவின் ஆன்மா உங்களை மன்னிக்குமா அப்படிங்கிற கேள்வியை இங்கே நாம கேட்க வேண்டியிருக்கு. ஏன் இப்ப பிபி ஏறி இருக்கு அவங்களுக்குன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஒன்று சொன்னேன் நேத்து. பிரேக்கிங் நியூஸ் எல்லா டிவியில் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நாட்டினுடைய தலைநகர் டெல்லியில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கேள்வி எழுப்புகிறார். இலவச திட்டங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது? ஒரு வழக்கு போது உபாத்யாயா என்ற ஒருவர் வழக்கு தொடர்கிறார். ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், பாஜக ஆதரவாளர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு. உச்சநீதிமன்றம் நேத்து கேட்குது. நேத்து என்ன தேதி? 19ஆம் தேதி. 19ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இலவசம் ஏன் என்று கேட்பதை 4 நாட்களுக்கு முன்பே உணர்ந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நீங்க எங்க சுத்தி எங்க வருவீங்கன்னு தெரியும் என்று சொல்லி அன்றைக்கு அதிகாலையில் 1.31 கோடி மகளிரின் வங்கி கணக்கில் 5000 ரூபாயை செலுத்திய போது ஒன்றிய அரசு மோடியும் ஒன்றிய உளவுத்துறையும் அமித்ஷாவும் ஆடி போனார்கள். எப்படிடா நம்ம ஒன்று பண்ண போறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல தான் நான் ஒன்று சொல்லுவேன். அமித்ஷாவை விட மோடியை விட புத்திசாலி யாருன்னு கேட்டீங்கன்னா ஹெச் ராஜா. ஏன்னா அந்த ஆள் தான் தெளிவா சொன்னாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்று அவர் தான் சொன்னார். நீங்க படிச்ச ஸ்கூல்ல அவர் ஹெட்மாஸ்டர் அப்படிங்கிறத விட அவர் பிரின்சிபல், அதனால அடிச்சார். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இங்க சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசுகின்ற பொழுது சொன்னார், எனக்கு பிறகு என் தங்கை மதிவதனி அவர்களும் ஒரு சிறப்பான உரையை ஆற்ற காத்திருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை நாங்கள்லாம் தான். சையது கஃபீஸ், நான், சூர்யா, மதிவதனி டிபேட்டுக்கு போனாலே இப்போ உள்ளபடியே ஐடி விங் மற்ற எல்லாரை விட எங்களுக்கு ரொம்ப இணக்கமான நெருக்கமான ஒன்று. ஏன்னா நாங்கள் பேசுகின்ற பல ஊடக விவாதங்களின் வீடியோக்களை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்ப்பது நீங்கள் தான். உங்களுக்கு உள்ளபடியே நெஞ்சம் நிறந்த நன்றி. அதிமுக ஒரு கேள்வியை திருப்பி திருப்பி ஒரு அவதூறை பரப்புகிறார்கள். என்ன அவதூறு தெரியுமா? நாம கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அந்த ஒரு நரேட்டிவை திருப்பி திருப்பி செட் பண்றாங்க. உள்ளபடியே அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டவற்றை கூட நிறைவேற்றி காட்டிய அரசு தான் இந்த அரசு, திராவிட மாடல் அரசு என்பதற்கு சான்று என்னிடம் இருக்கிறது. அத்தனை அறிக்கையும் நான் புத்தகமாகவே போட்டு வச்சிருக்கிறேன். மிக குறிப்பாக அதில் ஒன்று சொல்றேன். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமைப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் ஆலோசனைகளை பெறப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னார்கள். அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது. ஆனால் அவங்க செய்யல. மாறாக இந்த அரசு வந்த பிறகு தமிழ்நாடு அஷ்யூட் பென்ஷன் ஸ்கீம் என்ற ஒன்றை இன்றைக்கு உறுதிப்படுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் வயிற்றில் பாலை வார்த்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்போ அவதூறுகளை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். இன்னைக்கு நடக்க போறது வெறும் தேர்தல் இல்லைங்க, இது ஒரு போர். அதை புரிஞ்சுக்கங்க. ஏன் திமுகவை பாஜக இவ்வளவு கொடூரமா எதிர்க்குன்னு தெரியுமா? நான் திட்டங்களா நிறைய இருக்கு, அதுக்குள்ள போக விரும்பல. ஏன் திமுகவை பாஜக இவ்வளவு கொடூரமாக எதிர்க்கிறது? ஒரே ஒரு காரணம் தான். திமுக சமஸ்கிருத எதிர்ப்பை கைவிட்டு விட்டால், திமுக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பதை கைவிட்டு விட்டால், திமுக ஹிந்தி எதிர்ப்பை கைவிட்டு விட்டால், நாளைக்கே பாஜக சொல்லும் திமுக மாதிரி நல்ல கட்சி வேற எதுவும் கிடையாது. அப்போ இங்க நடக்கிறது ஒரு சித்தாந்த போர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் முதலமைச்சர் சொன்னார், இது ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் நடக்கக்கூடிய போர் அப்படின்னு சொன்னார். டேட்டா வச்சு பேசணும், அவ்வளவு பேசலாம். நான் மிக விரைவா 4 விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். பள்ளி, உயர்கல்வி, தொழில்துறை 3 மட்டும் விரைவா சொல்லிட்டு போறேன். பள்ளி கல்வித்துறையில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? JEE இன்னைக்கு 448 பேர் JEE தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களை வெற்றி பெற வைத்து காட்டி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலாவது இப்படி செய்வதுண்டா? ஒரு மாநிலத்தை காட்டுங்க. IAS IPS தேர்வு நடத்தக்கூடிய UPSC எக்ஸாம்ஸ்ல கடந்த ஆண்டு 57 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். அதில் 50 பேர் அரசு பள்ளி மாணவர்கள், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவர்கள். இந்த ஆண்டு 155 பேர்
யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் 85 பேர் தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து பலன் பெற்றவர்கள் என்று சொன்னால் நீங்க சாதாரணமாக இதை புரிஞ்சிக்காதீங்க. 85 குடும்பங்களின் வாழ்க்கை மாறி இருக்கிறது. 85 குடும்பமே மாறி இருக்கிறது. 85 குடும்பத்தில் பல பேர் மிக சாமானிய மக்கள். நான் முதல்வன் என்ற ஒரு திட்டம். இன்னைக்கு செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போய் இருக்கிறார். அங்க போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் கேட்கிறாரு, பாயாசம் ஈரோட்டில் பாயாசம் என்ன கேட்டுச்சு? தமிழ்நாட்டில் இடைநிற்றல் அதிகமாகிவிட்டது. நாங்கள் எல்லாம் ஊடக விவாதங்களை டேட்டாவை எடுத்து வச்சு பேசணும். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்த பொழுதுதான் 8 விழுக்காட்டிலிருந்து 16 விழுக்காடாக 100 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்தது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களால், அடுக்கடுக்கான திட்டங்களால் இடைநிற்றல் சீரோவாகி நிற்கிறது. இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் தொடக்க கல்வியில், ஆரம்ப கல்வியில் இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியிருக்கக்கூடிய பெருமை இன்னைக்கு நம்ம அரசுக்கு. உயர்கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறந்த 100 கல்லூரிகளில் 33 கல்லூரிகள் தமிழ்நாட்டில், 100 பல்கலைக்கழகங்களில் தலை சிறந்த டாப் 10 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில். நம்ம அமைச்சருக்கு வருவோம், தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள். நாம சொல்ல வேண்டாம், ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறார். அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லுகிறார், இந்தியாவில் உற்பத்தி சார்ந்த தொழிலில் 15 விழுக்காடு பங்களிப்பை தந்து இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் இது நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா அவருடைய கடும் உழைப்பிற்கும் கிடைத்த வெற்றி. கண்ணு முன்னாடி வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையில் தொடங்கி டாடா கார் வரைக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை சொல்லிட்டு போயிட்டாங்க என்னென்ன சாதனைன்னு. இப்போ திமுகவின் மீது வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு ஹிந்து விரோத கட்சி அப்படின்னு. உள்ளபடியே திமுக ஹிந்து விரோத கட்சியா? எனக்கு ஒன்று புரியவே இல்லை. ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் எப்படிரா ஹிந்து விரோதியா இருப்பாரு? 4000 கோவில்களுக்கு குடமுழுக்கு விழாவை நடத்தி காட்டிய திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஹிந்து விரோத கட்சியாக இருக்கும்? அப்ப வேற ஏதோ சிக்கல் இருக்கு. ஏன் இவன் ஹிந்து விரோதின்னு சொல்றான்னா அதுக்கு என்ற ஒரு டேட்டா இருக்குது, நான் சொல்லிடுறேன். இங்கே என்ன பிரச்சனைன்னா, அந்த 4 வருஷத்தில் நம்ம தலைவர் வேற ஒரு இடத்துல ஆப்பு வச்சிட்டார், ஒரு பெரிய ஆப்பு வச்சார். என்ன ஆப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8423 கோடி ரூபாய் மதிப்புள்ள, 1 ரூபாய் 2 ரூபாய் எவ்வளவுங்க, 8423 கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் 8106 ஏக்கர் நிலங்கள், கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான். பெரும்பாலும் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பாஜக காரனாக இருப்பான், இல்லை ஆர்எஸ்எஸ் காரனாக இருப்பான். இவை அனைத்தையும் கையகப்படுத்தி அறநிலையத்துறைக்கு கீழ் கொண்டு வந்து ஒரு மகத்தான சாதனையை செய்து காட்டிய காரணத்தினால் ஹிந்து விரோதிங்கிறான். உள்ளபடியே திமுக ஹிந்து விரோதியா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்று சொன்னால் திமுகவை ஹிந்து விரோதி என்று சொல்வார். ஏன் ஹிந்து விரோதின்னு சொல்றான்? கோயிலை அறநிலையத்துறைக்கு கீழே கொண்டு வரணும்னு திமுக சொல்லுது. ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் சொல்றேன். சிதம்பரம் நடராஜர் கோயில் 2008ஆம் ஆண்டிலிருந்து 2014 வரை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தபோது ஆண்டுக்கு வருமானம் 3 கோடி ரூபாய் கணக்கு காட்டுறாங்க. 2014 மோடி ஆட்சிக்கு வர்றாரு, கோயில் தீட்சிதர்கள் கைக்கு போகுது. எவ்வளவு தெரியுமா வருமானம் காட்டினாங்க? ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் காட்டின இடத்துல ஆண்டுக்கு வெறும் 2 லட்சம் ரூபாயை வருமானமாக காட்டினார்கள். இதுபோல் அவர்கள் உட்கார்ந்து ஊழல் செய்வதற்கு, ஆரியம் இந்த மண்ணை கொள்ளையடிப்பதற்கு அனுமதிக்க மறுப்பதால் ஸ்டாலினை ஹிந்து விரோதி என்று சொல்லுகிறார்கள். நான் நிறைவா 2 கருத்தை சொல்லிட்டு தங்கையும் பேச்சுக்கும் வழி கொடுக்க வேண்டியிருக்குது, அதனால வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். யார் வில்லன், யார் காமெடியன் அப்படின்னு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். மகளிர் உரிமை தொகையை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி. மகளிர் உரிமை தொகையை ஏன் கொடுக்க வேண்டும், அதை நிறுத்துங்கள் என்று சொன்னால் அது மோடி. மகளிர் உரிமை தொகையை கொடுப்பேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காட்டினால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எல்லோருக்கும் எல்லாம் என்று திட்டங்களை தீட்டினால் அது திமுக. உயர் சாதியினருக்கு மட்டுமே எல்லாம் என்று திட்டங்களை தீட்டினால் அது பாஜக. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறுத்தி மதவெறியை காட்டினால் அது பாஜக. இஸ்லாமியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீட்டை 3.5 விழுக்காடு வழங்கி அவர்கள் வாழ்வு மேம்பட வழிவகுத்தால் அது திமுக. கீழடி அகலாய்வை மண்மூடி மறைத்தால் அது அஇஅதிமுக.
கீழடி அகழாய்வு அறிக்கையை அங்கீகரிக்க மறுத்தால் அது பாஜக. கீழடியில் ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்து தமிழர் பெருமையை உலகிற்கு உறக்கச் சொன்னால் அது திமுக. 7 ஆண்டுகளாக எய்ம்ஸை கட்டி முடிக்க முடியாமல் திணறினால் அது பாஜக. 4 ஆண்டுகளில் நாடெங்கும் மருத்துவமனைகளை கட்டி திறந்தால் அது திமுக. நிறைவாக ஆளுநருக்கு அஞ்சி மாநில உரிமைகளை பறிகொடுத்தால் அது அதிமுக. ஆளுநர்களை வைத்து மாநில உரிமைகளை பறித்தால் அது பாஜக. அந்த ஆளுநரையே ஓட ஓட விரட்டினால் அதுதான் திமுக. கலவரமில்லாத தமிழ்நாட்டிற்கு நாம் சண்டை செய்வோம். கலவரமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நாம் சண்டை செய்வோம். காரணம், இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதல்ல. நம்ம கதை அகர முதல தொட்டு தலைவன் கிழவன் பிளட்டு, அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு, அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு, இப்ப அகர முதல தொட்டு நம்முடைய முதல்வர் பிளட் என்று சொல்லி தலைவர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் அமைதி, அவரவர் இருக்கையில நீங்க அமருங்கள் என்று சொல்லி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.